students, welcome back to Accounts with Aish. இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல புதுசா நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம், which is financial management. So this is our first part in financial management introduction video. So let's start. So first financial management subject குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி first what is finance அப்படின்றது நமக்கு தெரியும். So finance அப்படின்னா என்ன அப்படின்னா how do we handle the money? How do we handle the money? So இங்க ஒரு பர்டிகுலர் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனில நீங்க அந்த கம்பெனில நீங்க எப்படி ஃபண்ட் அப்படின்றது நீங்க சப்போஸ் நீங்க லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட் அப்புறம் ஃபண்ட் லைக் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்ல இருந்து நீங்க ஃபண்ட் வாங்கி எங்க இருந்து நீங்க வாங்கியிருக்கீங்களோ அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க, ஹவு டு யூ மேனேஜ் ஆர் ஹேண்டில் இஸ் கால்ட் ஃபினான்ஸ். இப்போ இத நீங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ப்ராடர் பாயிண்ட்ல நம்ம எப்படி அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இஃப் யூ நியூ டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல், நீங்க மேக் ஷூர் யூ ஆர் சப்ஸ்கிரைப் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல் and also press the bell icon so that you will be notified whenever I upload a new video. Now let's get into the definition of financial management. ஸோ இங்க ஒரு புக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் அக்கார்டிங் டு சாலமன். Financial management is concerned with the efficient use of important economic resource, namely capital funds. So நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நீங்க எப்படி உங்களோட மணியை ஹேண்டில் பண்றீங்க. அண்ட் இங்க ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, which is efficient. ஸோ இந்த வேர்ட் efficient அப்படின்றது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க எவ்வளவு அவுட்புட் எடுத்துட்டு போறீங்க. ஸோ இஃப் சப்போஸ் இது எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேவா, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம சொல்லும் போது இட் வில் பி ரியலி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இஃப் இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அங்க உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன அமௌண்ட் சொல்றேன், பட் நார்மலா இவ்வளவு சின்ன அமௌண்ட்ல தே வில் நாட் ஒர்க். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஃபண்ட் அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா இட் இஸ் ₹100. இப்போ இந்த 100 rupees வச்சு நீங்க யூ ஆர் ப்ராசஸிங் வித் தி ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி இங்க ப்ராசஸ் பண்றீங்க. அந்த 100 rupees நீங்க ஃபுல்லா என்ன பண்ணிட்டீங்க, யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. பட் இஃப் சப்போஸ் இன் அதர் கேஸ், திஸ் இஸ் கேஸ் 1 which is a positive one which is good. If suppose கேஸ் 2ல பாத்துக்கோங்க, கேஸ் 2ல எக்ஸாம்பிளுக்கு if the production activity has stopped due to any reasons இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்போ you will be having a -100. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபண்ட் it is completely lost. ஏன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கல, there is no output. So this lead to a negative. if positive இல்லாம it leads to a negative impact. ஓகேவா, நெகட்டிவ் impact. So அப்ப இதுக்குதான் we need to know how to manage the money. மணியை நம்மளால எப்படி மேனேஜ் பண்ண தெரிஞ்சாதான் நம்மளால ப்ராப்பரா ஒரு பிசினஸே நடத்த முடியும். சோ அதுதான் நம்மளுக்கு காமனா சொல்லுவாங்க finance is the blood அப்படின்னு. நம்மளுக்கு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா without that we cannot function. So that is what is all about finance. So it is actually like நீங்க இதை வச்சுதான் உங்க பிசினஸே நீங்க ப்ராசஸ் பண்ணணும். So that is about it. Now let's go a little more insight into the scope of financial management. So scope ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு first thing என்ன ஞாபகம் வரும்னா two things, which is traditional as well as modern approach. So இப்போ உங்களுக்கு there are two approaches in the scope of financial management. So traditional approach பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷனல் அப்ரோச்ல என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி ரைசிங் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றதுல தான் ஃபோக்கஸ். ஸோ இப்போ நீங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு என்ன இருக்கணும், யூ ஹாவ் டு ஹாவ் யோர் ஃபண்ட். ஃபண்ட் இல்லாமல உங்களால எதுவுமே பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் ஷோ தட் யுவர் ஃபண்ட் இஸ் இன் ட்ராக். அப்போ ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்தது தான் மேனேஜ் பண்ணுவோம். ஸோ ரைசிங் ஆஃப் ஃபண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். Next, concern with mergers and acquisition. So mergers and acquisition அப்படின்னா I hope உங்களுக்கு mergerனா என்ன தெரியும்னு நினைக்கிறேன். mergers அப்படின்னா என்ன அப்படின்றத இங்க சொல்லிடுறேன். mergers அப்படின்றது when A and B company, so ரெண்டு கம்பெனி இருக்கு, A company and B company, they together come form as AB company. So this is called as a merger. Whereas acquisition அப்படின்னு நம்ம சொல்லும் போது we are learning two terms இங்க. So acquisitions அப்படின்னு சொல்லும் போது A company
is acquiring B company. ஸோ அப்போ வந்து A கம்பெனிக்கு கீழே தான் B வந்து இட்ஸ் அ பார்ட். ஸோ இதை வந்து யார் வந்து ஃபுல்லா மேனேஜ் பண்றா, B கம்பெனி வந்து யார் ஃபுல்லா மேனேஜ் பண்றா அப்படின்னா A. ஸோ இது வந்து இப்போ ஓவராலா இட் இஸ் அ A கம்பெனி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து AB இல்லாம ஜஸ்ட் A தான். ஏன்னா A is the person who is managing the B company. ஓகேவா? ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி A. ஸோ இதுதான் வந்து மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஸோ இங்க வந்து எதுக்கு நம்ம ஃபினான்ஸை பத்தி பேசுறோம்? உங்ககிட்ட வந்து மணி இருந்தா மட்டும்தான் வந்து ஒரு கம்பெனி கிட்ட மணி இருந்தா மட்டும்தான் உங்களால மர்ஜர் பண்ண முடியும் இல்ல அக்விசிஷன் பண்ண மர்ஜர் பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து அங்க வந்து மணி இன்வால்வ்டா இருக்கு. அது வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கம்பெனியை வந்து இவங்க அக்வயர் பண்றாங்கன்னா அங்க சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து வித்தவுட் மணி வி கான்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், ஸ்ட்ராங் எம்பசைசஸ் ஆன் செக்யூரிட்டிஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ செக்யூரிட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் நத்திங் பட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அங்கேயும் வந்து இஃப் அ கம்பெனி இஸ் கோன் ஹேவ் அ ஐபிஓ அப்படின்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல தே ஆர் கோன் ஃபங்க்ஷன் அப்படின்னா தே ஆக்சுவலி நீட் மணி. கேபிட்டல் மார்க்கெட்ல இஃப் தே வாண்ட் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா தே நீட் மணி. ஸோ நெக்ஸ்ட், fail to address routine management. So since it is actually more oriented to finance, that is money sector தான் வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னால they have in the traditional approach they have failed to manage the managerial problems ஏதாவது கான்ஃபிளிக்ஸ் ஏதாவது அரைஸ் ஆச்சுன்னா they are failed அப்படின்றத இந்த ட்ரெடிஷனல் அப்ரோச்ல அப்படி சொல்றாங்க. This approach ultimately became outdated after 1950s மேல. It was completely out. Traditional approach was completely outdated. Next, we have the second approach, which is the modern approach. So modern approach என்ன அப்படின்னா financial decisions are taken in the most rational way. So rational அப்படின்னா it's nothing but the most efficient way. Like வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வேல ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்றதுதான் நம்ம ரேஷனல் அப்படின்றது டேர்ம். The modern approach began after 1915. So 1915க்கு அப்புறம் தான் வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் we had the traditional approach. After that we started off with the modern approach. So this year again the focus is again the use like the rise of funds, but wise rise of funds அப்படின்னு சொல்றாங்க. wise rise. So கரெக்டா எதுல இருந்து நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க மாடர்ன் அப்ரோச்ல இருக்கு. So this is about the approaches. First நம்ம பார்த்தது ஸ்போக்ல வந்து we saw two approaches, traditional as well as the modern approach. So அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. So next நம்ம பார்க்க போறது one of the most important concept, that is the objectives of financial management. So financial managementல நம்ம கிட்ட வந்து ரெண்டு objectives இருக்கு. First thing is profit maximization and the second one is wealth maximization. இது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். First, profit maximization. ஸோ இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியோட மெயின் ஃபோக்கஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் டு கெட் தி ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இஃப் அ கம்பெனி இஸ் கோனோ செல் if a company is going to sell their product for 25 rupees, but அவங்களோட actual cost எவ்வளவு ஆச்சு அப்படின்னா the cost of making the product வந்து cost of making வந்து was 20. அப்போ the profit actually இங்க என்ன ஆகுதுன்னா ₹5. கிளியரா? வெரி சிம்பிள், கரெக்டுங்களா? 25 minus just write it over here. கிளியரா இருக்கும். 25 minus 20 just 5. கிளியரா? ஸோ அப்போ ப்ராஃபிட் என்ன? 5. ஸோ அப்போ இதை மேக்சிமைஸ் பண்றதுக்கு தான், ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் பண்றதுக்கு தான் the company is having the major focus, and this is again economically it's very very important for the company to bring the economy up forward. So efficiency நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங் efficiency, நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்கறது effective. So these terms and all is very very important. And இதுல வந்து நம்ம இது எதுக்காக அப்படி பார்க்கிறோம் அப்படின்னா it's because for the allocation. So இங்க நம்ம வந்து allocation of resources நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஆஃப்டர் கெட்டிங் தி மணி, அந்த மணியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும், கரெக்டுங்களா? வித்தவுட் தட் வி கான்ட் டூ எனிதிங்.
அந்த மணியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியணும். அதுக்கு வந்து your resource allocation is very very important. So அதுக்கு தான் efficient and effective mannerல you have to deal. So profit maximization பொறுத்த வரைக்கும் it is talking about only the company ஓட பேஸ் வச்சு தான் நம்ம வந்து we are working. Now let's move on to the wealth maximization. So wealth maximization பொறுத்த வரைக்கும் இங்க வந்து the company is not only focusing on the company but they are focusing on the investors, the shareholders as a whole. So as a whole the company is focusing on all. So இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா we are dealing with wealth maximization. அதாவது first profit maximization வெறும் கம்பெனி மட்டும் grow ஆவத பார்த்தோம். Whereas wealth maximization not only the company but the investor, the shareholder, everyone as a whole they are growing. ஸோ அதுதான் வந்து வெல்த் மேக்ஸிமைசேஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஒப்ஜெக்டிவ்ல மேஜரா வந்து கம்பெனி எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி வெல்த் மேக்ஸிமைசேஷன். ஏன் அப்படின்னா பிகாஸ் வெல்த் மேக்ஸிமைசேஷன் இஸ் வேர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். இட் இஸ் யூட்டிலிட்டேரியன் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன், நாட் ஜஸ்ட் ஒன் பீப்புள். ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் கிடையாம ஒரே ஒருத்தவங்கன்னா அது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான். யூட்டிலிட்டேரியனா எவ்ரி ஒன், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதனாலதான் கிளியரா. சோ இங்க மேஜரா ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த். சோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். சோ இப்போ வந்து நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா we saw objectives. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பார்த்தோம், அது கழிச்சு நம்ம பார்த்தது வெல்த் மேக்ஸிமைசேஷன். இது ரெண்டு தான் நம்ம பார்த்திருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம போறது வந்து we are talking with the other objectives. சோ இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பார்த்தோம் கரெக்ட்டுங்களா? அது எதுக்காக நம்ம பார்த்தோம்? எனி ஐடியா why we saw profit maximization? Profit நம்மளுக்கு வந்தாதான் we can supply the return. So that is again a objective. So return maximization and then provide support for decision making. So decision making ல இப்போ நீங்க finance ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே decision making is very very important in finance. So நீங்க வந்து any step, whatever step you are going to take, it is very very important. And in the term risk அப்படின்ற term வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ வந்து ரிஸ்க் அப்படின்றத வந்து நான் எக்ஸாம்பிள்ல சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி அப்படின்னா ஷேர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஷேர்ல வந்து நீங்க வந்து யூ ஆர் இன்வெஸ்டிங். அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு திருப்பியும் கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியல. ஓகேவா? சோ அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் அ ரிஸ்க். ரிஸ்க் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க ஷேர் எடுத்துக்கேன். யூ கேன் கோ ஃபார் எனி அதர் செக்யூரிட்டிஸ். சோ அதுதான் அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் திங். நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் எஃபிஷியன்ட்லி, எஃபெக்டிவ்லி அண்ட் எக்கனாமிக்கல். ஸோ இந்த டேர்ம், இந்த மூணு டேர்முமே எப்பவுமே ரிப்பீட்டடாவே வரும். பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ யூஸ் யோர் ஃபண்ட். உங்களோட மணியை வந்து நீங்க எவ்வளவு எஃபிஷியன்டா யூஸ் பண்றீங்க அப்படின்றது, ஸோ அந்த மேனேஜ் பண்ணி அதை யூஸ் பண்றது அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொவைட் அ சப்போர்ட்டிவ் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் கம்பைன்ட் வித் அத்தாரிட்டிஸ் அண்ட் சேஃப்கார்ட் அசெட்ஸ். ஸோ நீங்க வந்து இங்க டீல் பண்றது வந்து எதுல டீல் பண்றீங்க? யூ ஆர் டீலிங் வித் மணி. ஸோ யூ கான் பி அசால்ட்டாலாம் நம்மளால இருக்க முடியாது. ஸோ யூ ஷுட் சேஃப்கார்ட் ஆல் யோர் அசெட்ஸ். கிளியரா? நோ இதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க போறது 3 types of decisions. இந்த decisions வந்து very very important, which is financing decision, investment decisions, dividend decisions. So first let's start off with the financing decisions. So financing decision na, as we all know, it deals with money. So என்ன funds raise பண்றீங்க, லோன், இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஃபினான்ஸ் பண்றீங்க. அதாவது நீங்க மணி வந்து எந்த மூலமா எடுத்துட்டு வர போறீங்க. ஃபினான்சிங்ல அலோகேஷனும் வருது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்றதுதான் நீங்க பாக்குறீங்க ஃபினான்சிங். வேறஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து யூ கோ ஃபார் தி வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இட் கேன் பி அ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இட் கேன் பி த இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி ஆஃப் எனி சார்ட். அந்த கம்பெனி வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றதுல இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட். இந்த கம்பெனி வந்து எவ்வளவு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ண போறோம், லைக் ப்ரொவைட் பண்ண போறாங்க. இஃப் சப்போஸ் அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எவ்வளவு டிவிடெண்ட், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எவ்வளவு டிவிடெண்ட்ஸ் தான் அவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது தான் டிவிடெண்ட் டிசிஷன். ஸோ டிசிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபினான்சிங்,
இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டிவிடெண்ட் இஷ்யூஸ். வெரி சிம்பிளா நீங்க இதை படிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்கு வாட் இஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம், கம்பல்சரி 2 மார்க்ஸ். ஸோ மேக் ஷோர் இந்த பர்டிகுலர் இது ரொம்ப ஈஸி. அக்கார்டிங் டு சாலமன் ரொம்ப ஈஸி இது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் கன்சர்ன் வித் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ரீசோர்ஸ், நேம்லி கேபிட்டல் ஃபண்ட்ஸ். இதுதான். That is about it. Next நம்ம ஸ்கோப் பார்த்தோம். ஸ்கோப்ல ட்ரெடிஷனல் as well as your modern approach இருக்கு. And then we saw the objectives of financial management. இது ரொம்ப ரொம்ப important. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்கும் wealth maximization, profit maximization and wealth maximization ஓட டிஃபரன்சியேஷன் கேட்கறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ ப்ளீஸ் கோ வித் தீஸ் திங்ஸ். ஸோ நீங்க வந்து இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது அதர் ஆப்ஜெக்டிவ்ஸ். இட்ஸ் பர்மனன்ட். இது டைப்ஸ் ஆஃப் டிசிஷன்ஸ் which can also be asked as a 10 mark. So it's very very important. So இன்னைக்கு செஷன்ல we saw the various things which is the introduction video of financial management. I hope உங்களுக்கு ஒரு clear understanding of what is financial management ன்னு தெரிஞ்சிருக்கும் definition மூலமா, and நம்மளோட approaches பார்ப்போம். And then we saw the objectives and then we saw the decisions. So இது வந்து ரொம்ப காமனா இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது financial management. இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம வந்து we will start off with the problems. So first small problems வந்து போவோம், so that it will be easier for you people. So இன்னைக்கு செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்றேன். And also make sure that you subscribe to Accounts with Aish YouTube channel. So நான் எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரெகுலரா வந்துடும். We'll also see you in my next live session. நீங்க பார்க்கணும் அப்படின்னா make sure நீங்க வந்து நோட்டிபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலரா எப்பெல்லாம் நான் வந்து லைவ் செஷன் போடணும் அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்டோட தியரி பார்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். We'll see you in my next video. Thank you for watching.